பேரன்பத்துடன் பேரன்பாக இன்டன் வயசு. இன்னைக்கு நாம தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியோட பேர் தான் தமிழக வெற்றி கழகம். ஆரம்பிக்கும் போதே கட்சி பேர்ல ஒரு சின்ன பிழையோட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பிழையை மற்றவங்க சொல்லும்போது திருத்திக்கினார். இது அதை பாராட்ட வேண்டிய விஷயமா திருத்திக்கினார். ஆனா தமிழகம் வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற நடிகர் விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு சில அறிக்கைகள் விடுறாரு, சில விதமா கட்சி முன்னெடுக்க அப்படின்னு வர்றாரு. ஆனா நடிகர் விஜய் தமிழக அரசியலுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தேவை இருக்கா இல்லையான்றது நம்மளுடைய பார்வையா நம்ம பார்க்கத்தாலும் அவருக்கு தேவை இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் நடிகருக்கு இருக்கிற மாச, திரைத்துறையில இருக்கிறத மாச அரசியல் அவரால் கொண்டு வர முடியும்னாக்கா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிதான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நடிகர்கள் அரசியல்ல ஜெயிச்சதெல்லாம் அது ஒரு காலம், அது ஒரு கலாகாலம்ன்ற மாதிரிதான், அது ஒரு காலம்தான். இந்த நிகழ்காலத்தில் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்புன்னு நினைச்சாக்க அது ரொம்ப தவறு தான். சரி, அவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இருக்கு, கட்சி நடத்துறது உரிமை இருக்கு, மக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்லைன்னு மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க, பரவாயில்ல. ஆனா நடிகர் விஜய் கிட்ட ஒரு உண்மை இருக்கானாக்கா உண்மையே இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு தலைவன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு தெரியும். ஆனா விஜய் கிட்ட அது இருக்கான்னா முழுக்கவே இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் ஆளாக்குனது அவங்க அப்பா தான். ஆனா அவங்க அப்பாவையே அவர் தள்ளி வச்சிருக்காரு. அவருடைய கட்சியை நடத்துறதுக்கு, இவர் நடிகர் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே பிள்ளையார் சொல்லி போட்டது தான் எஸ் சந்திரசேகர் தான். ஆனா அவரை சந்திக்காம தான் இவங்களால இருந்தாங்க. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அரசியல் கட்சிக்கு முன்னாடி நடிகர் விஜய் என்ன பண்ணாருனாக்கா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தார். அதுல ஒரு விதமா ஒரு கேஸை கூட அவர் ஃபைல் பண்ணார். இது ஒரு பக்கம் நடந்துருந்தது. இன்னொரு பக்கம் அவர் இதுல தலையிடவே, நடிகர் அந்த ரசிகர் மன்றமா இருக்கும்போது அவர் தலையிட இருக்கக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு. அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு பதிவுலாம் பண்ண போனதெல்லாம் நம்ம வரலாறு நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப என்ன பண்றாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா ஒரு கோயில் கட்டுறாங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க. நடிகர் விஜய் நெத்தியில ஒரு பொட்டு வச்சுக்கின்னு அவருடைய அறிக்கை ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய ஒரு இந்த படத்துல இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை வரும்போது நடிகர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிக்கை சொல்லும்போது என்ன பண்ணிட்டாருனாக்கா, ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டார். ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒன்றும் தவறு இல்லை, அது ஒன்றும் சரிதான். ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் மட்டும்தான் ஜோசப் எடுத்துட்டாரு. ஏன்னா இது இதுக்குள்ளேயே பஞ்சதனத்தை பாருங்களேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப சந்திரசேகர் சொல்றாருன்னா, இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. நடிகர் விஜய்க்கும் எந்த மதத்துக்குமே அவர் நடிகர் விஜய்க்கு மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவானவங்க. நீங்க ஆரம்ப கட்டத்துல இப்ப வரைக்கும் நடிகர் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பான்மையான படத்துல சிலுவை போட்டிருப்பார். ஆரம்பத்துல படத்துலயும் ஆரம்ப நடிகர்லயும் சிலுவை இருக்கும். இப்ப தொடர்ந்து 5-6 படங்களை பாருங்க, எல்லா படத்துக்குமே சிலுவை வரும், அவர் கருத்துல சிலுவை வரும். அதுவும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா சிலுவையை நம்ம போட்டது தவறுன்னு நம்ம சொல்றதுக்கு எடுத்து நம்ம வரல. அவருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அதுக்கு காரணமா இருக்கலாம், இல்ல அவருக்கு பிடிச்சிருக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அப்படிலாம் பண்ணவர் இன்னைக்கு ஜோசப் விஜய் அறிக்கை விட்டவர், இன்னைக்கு மொழி விஜய் மட்டும் அறிக்கை வருது. எங்க உண்மைத்தன்மை இருக்கு? கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறவங்க ஒன்றும் தவறு இல்லையே, கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறவங்க கட்சி நடத்தக்கூடாதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவங்க தமிழகத்தை ஆளக்கூடாதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன் இதை மறைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் தான் நடிகர் ஜோசப் விஜய்ன்னு போட்டவர், இப்ப மொழி விஜய் மட்டும் ஏன் அறிக்கை வருது? ஏன் இந்த மாற்றம்? ஏன் இந்த மத மாற்றத்துக்கு மாதிரி இது பேசுறதா, மனமாற்றம் பேசுறதா? எந்த கோயிலுக்கு போறாரு? தவறு ஒண்ணு கிடையாது. ஒரு தலைவராக இருக்கிறவங்க அனைத்து மதத்தையும் ஒற்றுமையை தான் பார்க்கணும், அனைத்து மக்களையும் அவர் ஒரு தாய்ப்பிலே தான் பார்க்கணும், அதை ஒன்றும் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி நடிகர் ஜோசப் விஜய்ன்னு சொன்னவர் இப்பயும் ஜோசப் விஜய்னு கட்சி ஆரம்பிச்சு நடத்தலாமே, ஏன் அது அவருக்கு பிரச்சனை? நடிகர்கள் நடிகராக தான் இருப்பாங்க, இது நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும், நடிப்பாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு நடிச்சா நீங்க நடிக்கிறாங்க, அவ்வளவுதான், அவங்க தன்மை இருக்காது. அதனால மக்கள் இதை ஏற்றுப்பாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இதை நம்ம அப்படிதான் பாக்குறோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு,
அவங்க அப்பா வந்து கோயிலா இன்னைக்கு போறாரு. ஆனா அப்ப என்ன சொல்றாரு, மதம் எங்களுக்கு மதத்துக்கு சம்மதம் இல்லை, விஜய் எந்த மதத்துல இல்லை, இந்தியன் தான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், அதான் போய் பாருங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, அரசியலுக்காக பேசுறாங்க. இந்த மாதிரியான குழப்பத்தோடு வர்றதே வந்து இன்னும் அவர் முழுமையா அரசியல் இறங்காதனால அவர் கொஞ்சம் தப்பிச்சுக்கிறாரு. முழுமையா அரசியல் இறங்கும் போது எந்தெந்த திசையில இருந்து எதிர்க்கிறதுக்கு வரும், எந்தெந்த வகையில தாக்குதல் வரலாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கானா இல்லை. அப்படிதான் நம்ம பார்க்கலாம். இருக்கா இல்லையா உண்மை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை பார்க்கலாம். ஆனா ஒரு பிரஸ் மீடியாவை அட்டன் பண்றதுக்கெல்லாம் வந்து அவர் திறமை வளர்த்துருக்காரா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா ஒரே ஒரு விதத்துல வந்து நடிகர் விஜய் வந்து கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இருக்காரு. எப்படி கேட்டீங்கன்னாக்கா, நீங்க நம்பர் 1 இடத்துல இருக்கிற ஒரு நடிகர் விஜய்ன்னு சொன்னா கூட அது மிக இல்லை, அது சரியாகவும் இருக்கும், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய சம்பளத்தை இழந்துட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்றதை பாராட்டலாம், அது ஒரு வகையில பாராட்டலாம். ஆனா மற்ற எல்லா வகையிலுமே பாராட்ட முடியாது, எல்லாமே நடிப்பா தான் இருக்கு. இந்த நடிப்புக்கு மக்கள் வந்து எப்படி பதிலளிப்பாங்கன்றது ஓட்டர்ல பார்க்க முடியும், வருங்காலத்தை தான் பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.